வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. நிலா ஐயனார் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க கோவிலில் வந்து பைய வச்சுட்டு அப்படியே சாஞ்சு உட்காடுறாங்க. அவங்க அப்படியே அங்கே இருக்க செவுத்துல சாஞ்சி கண்ணை மூட, நீங்க ரெண்டு பேரும் காதல் ஜோடி, வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்களை பிரிச்சு உங்க அப்பா வேறொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன் தாம்மா சொன்னான் அப்படின்னு வாழவந்தான் சொன்னது அவங்க மனசுல ஃபிளாஷ் அடிக்குது. எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கும், எப்படியெல்லாம் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க நிலா. அடுத்ததா சோழன் கூட வீட்டை விட்டு கிளம்பி வந்தது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப என்னங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளவுதானே, அதெல்லாம் நடக்காதுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சோழன் சொன்னதும் மைண்ட்ல வருது. அடுத்ததா சோழன் ஐடியா கொடுத்தது ஞாபகம் வருது. மாப்பிள்ளை இங்க இருக்கட்டும், பொண்ணு காணாம போனா நீங்க இங்க இருந்தா தானே கல்யாணம் நடக்கும், நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சோழன் ஐடியா கொடுத்ததும் அவங்க மைண்ட்ல வருது. அவங்க பேக் தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருந்து ராத்திரி யாருக்கும் தெரியாம வெளியே வர்றதும் சோழன் அவசரமா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு கார் எடுக்க இவங்க காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததும் மைண்ட்ல வருது. எதற்காக மறுவழி அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஏறின காரும் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த ஸ்டேஷன்ல மிஸ்டர் சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல இருந்தே லவ் இல்லையா, அப்படிதானே, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஓடி வந்துட்டீங்க அப்படிதானே அப்படின்னு அவர் கேட்டதும் இவங்க ஒன்றும் புரியாம அழுதுகிட்டே நின்னது ஞாபகத்துக்கு வருது நிலாவுக்கு. ரெண்டு பேரும் மேஜர் விரும்பி ஓடி வந்துட்டாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல நிலா அப்படியே அதிர்ச்சியா பார்த்ததும் ஞாபகத்துக்கு வருது. அவங்க திடுக்குன்னு சோழனை பார்க்க, ஐயோ இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிற சோழன் அமைதியா இருன்னு ஜாட காட்டினது ஞாபகத்துக்கு வருது. நாம இங்க இருந்து இப்படியே கிளம்பிட்டா வெளியில வந்து அவங்க நம்ம காரை நிறுத்தி மறிச்சு உங்களை கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சோழன் சொன்னதையும் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க நிலா. அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படின்னு சோழன் சொல்ல நிலா பயங்கர அதிர்ச்சி அடையிறதும் ஞாபகத்துக்கு வருது. இவங்க பயமும் அதிர்ச்சியுமா தேம்பி அழுதுகிட்டு இருக்க சோழன் அவங்க கழுத்துல மஞ்ச கயிறை கட்டினது ஞாபகத்துக்கு வர ரொம்பவே அழறாங்க நிலா. அடுத்து போன் எடுத்து கால் பண்றாங்க. ஹாஸ்டல்ல இருக்க திவ்யாவோட மொபைல் ரிங் ஆகுது. கண்ணாடியில பார்த்து தலையை சரி பண்ணிட்டு இருந்த திவ்யா மொபைல் சவுண்டு கேட்டு வேகமா பெட்டுகிட்ட வந்து எடுத்து பார்த்துட்டு நிலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லு நிலாங்கிறாங்க. திவ்யா பிஸியா இருக்கியா அப்படின்னு அழுகையோட கேக்குறாங்க நிலா. இல்ல ஃப்ரீ தான், ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு திவ்யா கேட்க இவங்களுக்கு பேச்சை விட அழுகதான் வேகமா வருது. தேம்பி விசும்பிட்டு இருக்காங்க அவங்க. ஏய் எதுக்கு அழற அப்படின்னு திவ்யா கேட்க பேச முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க. நிலா என்னாச்சு நிலா, ஏன் அழுவுற, நீ எங்க இருக்க, முதல்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு திவ்யா கேட்டுட்டு இருக்க ஆப்போசிட்ல அழுதுகிட்டே இருக்காங்க நிலா. நேத்து கூட நல்லா தானே பேசுன, திடீர்னு என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு அவங்க பதட்டமும் படபடப்புமா கேட்க நிலாவால பேசவே முடியல, அழுகியே தான் வருது. சரி விடு, எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வர்றேன்றாங்க திவ்யா. நிலா அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு, நீ வர வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட வந்து தங்கி இருக்கவா அப்படின்னு நிலா கேட்க, என்ன ஆச்சுடி அப்படிங்கிறாங்க திவ்யா. நான் என் வீட்டில இருந்து வந்துட்டேன்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட தங்கிக்கவா ப்ளீஸ் அப்படின்னு நிலா கேட்க, என்ன கேள்வி இது, தாராளமா வா, எத்தனை நாள் வேணும்னாலும் தங்கிக்கோ, இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு திவ்யா கேட்க, என் வீட்டு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ரோட்டோட எண்டுல ஒரு கோவில் இருக்கு, நான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்றாங்க நிலா. சரி நீ அங்கே இரு, நான் உடனே வந்துடுறேன்றாங்க திவ்யா. இல்ல நானே வர்றேன்னு கண்ணை துடைக்கிறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போன்லயே இப்படி அழற, தனியெல்லாம் வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படிங்கிற திவ்யா போனை கட் பண்றாங்க. நிலா விடாம அழுதுகிட்டே இருக்க திவ்யா அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து அதுக்குள்ள மொபைல போட்டுட்டு இருக்காங்க. பாதி வெயிலும் பாதி நிழலையும் உட்கார்ந்துகிட்டு அவங்க ஆத்த முடியாம அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க சேரன் இப்படியும் அப்படியும் நடந்துட்டு இருக்க நடேசன் கட்டில உட்கார்ந்துருக்காரு. பாண்டி ஒரு இடத்துல கையை கட்டி நின்றுட்டு இருக்க பல்லவன் அந்த கட்டை சுவரில் உட்கார்ந்துருக்காரு. சோழன் கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. பொண்ணு பார்க்குற வைபவம் பூச்சோடெல்லாம் முடிஞ்சு வானதியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொழுது கொஞ்சமா நைட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வானதி அவங்க பெட்ல ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்கவங்க பாண்டிய அன்பிளாக் பண்ணலாமா வேண்டாமா
வீட்டில் வேற சாவடிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்பிளாக் பண்ணா கால் பண்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வானதி பாண்டிய அன்பிளாக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே கால் பண்றானான்னு பாரு அப்படின்னு கடுப்பாகிட்டு இருக்காங்க. அடுத்து சில செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு சரி நாம கால் பண்ணுவோம் அப்படின்னு பாண்டிக்கு கால் பண்ணி காதுல வைக்கிறாங்க வானதி. பாண்டியோட மொபைல் ரிங் ஆக அவரு நிலப்படிக்கிட்ட முட்டு கொடுத்து நின்னவரு டபக்குன்னு எடுத்து பாக்குறாரு. டிஸ்பிளேல வானதின் வர அவர் பார்த்துக்கிட்டே இருக்க யாருடா சோழனான்னு கேக்குறாரு சேரன். இல்லைன்னே தெரிஞ்ச ஒருத்தர் வண்டி சர்வீஸுக்கு கொடுத்துருந்தாரு, எப்போ கிடைக்கும்னு கேட்டு கால் பண்றாரு, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு பாண்டி அந்த காலை மியூட் பண்ணிட்டு அப்படியே வச்சிடுறாரு. கால் அட்டன் ஆகலைன்னு வானதி செம்ம கடுப்பாயி ச்சே இத்தனை நாளைக்கு அப்புறம் அன்பிளாக் பண்ணியிருக்கேன், காலை எடுக்கிறானான்னு பாரு, ஒரே ரிங்ல எடுக்க வேண்டாமா ச்சே அப்படின்னு கடுப்பாயி மொபைலை கீழே போடுறாங்க. பாண்டியும் வானதியோட கால் வந்ததுல பயங்கர டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்காரு. மறுபடியும் போன் எடுத்து கால் பண்றாங்க வானதி. சேரன் திரும்பி பார்க்க பாண்டி கொஞ்சம் சங்கடமா பார்த்துட்டு நிக்கிறாரு. அவரு மறுபடியும் கால் அட்டன் பண்ணாதனால வானதி பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. அவ்வளவு தாண்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நாள் என்னைக்கு வரும்னு இழுத்துக்கிட்டு கிடந்தது, அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதாவது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது உன் தொம்பிக்கு தான் கரெக்டா பொருந்தும். காலையில வரைக்கும் சேர்ந்து வாழறேன்னு சொன்ன பொண்ணு கோர்ட்டுக்கு போன உடனே அப்படியே மாத்தி சொல்லிடுச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுல இருந்ததுக்கு டைவர்ஸ் ஆகலன்னு ஒரு காரணம் இருந்தது, ஆனா இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டு இருக்க உங்க திருவாயை கொஞ்சம் மூடுறீங்களா அப்படின்னு பாண்டி வந்து சொல்ல அப்படின்னு பாக்குறாரு. அவங்க போயிட்டாங்க தான், அதுக்காக வரமாட்டாங்கன்னு இல்லைங்கிறாரு பாண்டி. வந்துட்டு தான் அடுத்த வேலை நடக்கும் அப்படிங்கிறாரு நடேசன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாங்கிறாரு பாண்டி. இங்க வானதி சைக்கோ மறுபடியும் பாண்டிக்கு கால் பண்ணுது. பாண்டி பிக் பண்ணலன்னு சலிப்பா போனை இறக்கிட்டு 3 தடவை கால் பண்ணிட்டேன், போனை கூட பார்க்க முடியாத உன்னால, அப்படி என்ன வேலையில இருக்கான், அதுக்குள்ள என்ன மறந்துட்டானா இல்ல நான்லாம் அவனுக்கு ஒரு ஆளே இல்லைன்னு நினைக்கிறானா அப்படின்னு யோசிக்கிற வானதி சேன்னு மொபைலை தூக்கி அடிக்கிறாங்க. அப்படின்னு எதுவுமே செய்ய முடியாத ஆத்தாமையில அவங்க அப்படியே பெட்ல உட்கார்றாங்க. நைட் ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் லைட் போட்டாங்க. நிலா அப்படியே கண்மூடி தவத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மைண்டுக்குள்ள சோழனும் அவங்களும் வீட்டை விட்டு ஓடி வந்தப்ப ரவுடிங்க அவங்க அப்பாவோட ஆளுங்க அவங்கள ரவுண்ட் பண்ணது, அப்ப அவங்க பயத்தோட சோழனோட கைய பிடிச்சது, கடக்குன்னு சோழன் கைய உதறிட்டு அவங்க கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிச்சது, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா உங்க டிகிரி சர்டிபிகேட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சோழன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் காமிக்க, அடுத்து அவங்களோட டிகிரி சர்டிபிகேட் எடுத்து பார்த்தது, அவங்க சொல்ல முடியாத ஆனந்தத்துல அதை பார்க்கப்ப சோழன் இன்னொரு லேடிகிட்ட கடலை போட்டுட்டு இருந்ததுன்னு நினைச்சு பாக்குறாங்க. அடுத்ததா சோழன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமா போட்டிங் போனது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்படியே நிமிர்ந்து சாமியை பாக்குறாங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு, ஆளுங்க எல்லாம் கோவிலுக்கு வர்றாங்க, சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. ஆனா நிலா மட்டும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்க. கொஞ்ச நேரத்துல திவ்யா ஓடி வர்றாங்க. உள்ளர போக ஓடினவங்க திரும்பி பாக்குறாங்க. நிலா அங்க உட்கார்ந்துருக்கத பார்த்ததும் நிலா நிலா என்னாச்சு நிலா அப்படின்னு ஓடி வந்து அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேக்குறாங்க. அதுவரையிலும் மௌனமா அழுதுட்டு இருந்த நிலா கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் அழாதடி அப்படின்னு திவ்யா சொல்ல ஒரு பெரிய குரல் எடுத்து அழறாங்க நிலா. ஐயோ நிலா அழாதடி அப்படின்னு அவங்க கைய பிடிச்சி முகத்தை நிமித்துறாங்க திவ்யா. எதுக்குடி அழற, கண்ணை முதல்ல தொட, சொல்லு எதுக்கு அழற, என்ன ஆச்சுடி, எதுக்கு வீட்டை விட்டு வந்த அப்படின்னு திவ்யா கேட்டுக்கிட்டே இருக்க. அழுதுகிட்டே இருந்த நிலா சோழனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்டின்றாங்க. திவ்யா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நிலா சத்தமா அழுதுகிட்டு இருக்க. டிவோர்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு திவ்யா அதிர்ச்சியோட கேட்க ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே அழறாங்க. என்னடி சொல்ற, 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன ஆச்சு, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற, டிவோர்ஸ்லாம் பெரிய ப்ராசஸ் ஆச்சு, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு திவ்யா கேட்டுட்டு இருக்க. கோவிலுக்கு வந்த 2 லேடிஸ் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா இங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா என்னன்னு தெரியலையேன்னு இன்னொரு லேடி சொல்றாங்க. திவ்யா அவங்க போறவரில் அமைதியா பார்த்துட்டு இருந்துட்டு நிலா இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், நீ வா நம்ம ஹாஸ்டலுக்கு போலாம், அங்க வச்சு பேசிக்கலாம், எழுந்திரி வா வா வாங்குறேன்ல, எழுந்திரி வா, எழுந்திரி நிலா அப்படின்னு அவங்க பேக்கை கையில எடுத்துக்கிட்டு நிலாவை ஒரு கையில பிடிச்சி தூக்கி விட்டு கூட்டிட்டு போறாங்க திவ்யா. வானதி ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க. எதிரில் ஸ்டூல் போட்டு அவங்க அப்பா உட்கார்ந்துருக்காரு. அவங்க அம்மா கீழே உட்கார்ந்துருக்க. அவங்க அண்ணன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. வானதி
உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு வடிவேலு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உனக்கு கண்ணால் முடிவாக இருக்குது, அவங்க ஆளுங்களையும் பையன் குடும்பத்தையும் உனக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்குறேங்கிறாரு அவங்க அப்பா. யோ, இவகிட்ட எதுக்கியா இதெல்லாம் கேட்டுக்கின்னு இருக்க? இவ லட்சணம் தெரிஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம், இதில் பிடிச்சிருக்கா இல்லையான்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க அவங்க அம்மா. வசந்த் கொஞ்சம் முன்னாடி வந்து, ஏய் இங்கே பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, இனிமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு சும்மா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தங்கச்சின்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு வசந்த். நீ என்னைக்கிடா என்ன தங்கச்சியா நினச்சிருக்கிற? மாட்டை அடிக்கிற மாதிரி தானே அடிச்சிருக்கிற, நீ எல்லாம் பேசுறியா, போடா அப்படின்னு வானதி திட்ட, வசந்த் கொஞ்சம் முகம் சுருங்கி போய் அந்த பக்கம் போயிடுறாரு. வானதி ஒரு பாக்ஸை திறந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு, நான் தான் சின்ன பொண்ணு, ஏதோ ஒரு கோவத்தில் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன், உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்க, அட்டி செருப்பால அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சுற்றி முற்றி தேடுறாங்க. எழுந்திருக்கிறவங்க டக்குன்னு கைக்கு கிடைச்ச கம்பை எடுத்துட்டு வந்துட்டு, ஏய் என்னடி சொன்ன, என்ன சொன்ன அப்படின்னு விளக்கு மாத்த திருப்பி அடிக்க போறாங்க. அம்மா அம்மா இருமா பொறு, இப்போ நான் என்னத்தை தப்பா சொல்லிட்டேன், அதுக்கு என்ன தொடப்பத்தை எடுத்து அடிக்கிற அப்படின்னு வானதி அதை பிடுங்கி போட்டுடுறாங்க. அவங்க அம்மா இடுப்பில் எடுத்து சேலையை செருகிட்டு, கேட்டியா ஐயா, இவ பேசுனதை கேட்டியா, கண்ணால முதற்கொண்டு பேசிட்டு வந்தாச்சு, இப்போ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிறியா நீ, அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க அப்படின்னு அவங்க அம்மா கையை ஓங்கிட்டு போக, ஏன்னு தடுக்கிறாரு அவங்க அப்பா. மாமா வா இப்படி வா இருன்னு அவங்க அம்மாவை நகர்த்தி கூட்டிட்டு போறாரு வசந்த். ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு வசந்த் கேட்க, எனக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க வானதி. எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அம்மா ஐயோ இவ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையேன்னு பயத்தோட மகனை பாக்குறாங்க. நான் சொன்னதும் ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே, பையன் யாரு, என்ன பண்றான், அதெல்லாம் விசாரிச்சிங்களான்னு கேட்க வந்தேன், அதுக்குள்ள இப்படி கோவப்பட்டா எப்படி அப்படின்னு வானதி பிளேட்டை மாத்திடுறாங்க. அவங்க அம்மாவும் அண்ணனும் அவங்க அப்பாவை பார்க்க, ஒழுங்கா விசாரிச்சிங்களாவா, அவங்க அம்மா அப்பா பையனை பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப நீ காதை மூடிக்கிட்டு இருந்தியான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அவங்க சொல்றதெல்லாம் விடு நைனா, நீ விசாரிச்சியா அப்படின்னு வானதி கேட்க, அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன், நீ கட்டிக்கிறேன்னு சொன்ன அந்த மெக்கானிக்கை விட 100 மடங்கு இந்த பையன் நல்லவன், அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, வானதி வெறுத்து போய் எங்கேயோ பாக்குறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசாத வானதி, உங்க அம்மாக்காரி சொல்ற மாதிரி சத்தியமா உன்னை வீட்டுல வச்சுக்கவே பயமா இருக்கு, எப்படா கட்டி கொடுத்து அனுப்புவோன்னு தோணுதுங்கிறாரு அவங்க அப்பா. அப்படி சொல்லியா, இன்னைக்கு என்ன பண்ணுவாளோ நாளைக்கு என்ன பண்ணுவாளோன்னு தினம் தினம் பயந்து சாக வேண்டியதா இருக்கு, எதுக்கு உன்னை பெத்தோம்னு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவும் திட்டிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. வானதி அமைதியா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்க, என்ன ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிற, நீ தானே உனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி எங்ககிட்ட தையா தக்கான்னு குதிச்ச, இப்ப என்ன எங்களையவே எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்க, வானதி சங்கடமா பார்த்துட்டு குனிறாங்க. அம்மா இவ மேல எனக்கு சந்தேகமா கேதுமா அப்படின்னு வசந்த் சொல்ல, அவங்க அம்மா வெறி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் பயமும் சந்தேகமா பாக்குறாரு. ஏய் என்ன கருமத்தை யோசிக்கிறேன்னு சொல்லி தொலையாண்டி அப்படின்னு அவங்க அம்மா கத்த, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பையனை பத்தி விசாரிச்சிங்களான்னு தான் கேட்டேன், அவ்வளவுதான்றாங்க வானதி. அதெல்லாம் விசாரிச்சிட்டோம், நீ பார்த்த பையனை விட இவன் ரொம்ப நல்லவன். ஜூன் 15ஆம் தேதி அந்த பையன் கையால கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து கிளம்புற வழிய பாரு, அப்பவாவது எங்களுக்கு நிம்மதி கிடைக்குதான்னு பாக்குறோம். இதுக்கு மேல இந்த கண்ணாலத்துல ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்த, நீ என்னம்மா இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போய் நிக்கிற, நான் ஜஸ்ட் கேட்டேன் அப்படிங்கிறாங்க வானதி. பாத்தியாடா ஜஸ்ட் கேட்டாலாம் அப்படின்றாங்க அவங்க அம்மா பையன்கிட்ட. பையனை பத்தி எனக்கு தெரியணும்ல, நீங்க விசாரிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாங்க வானதி. இந்த வானதியை வச்சுட்டு அவங்க அம்மா இன்னும் பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். படக்குன்னு வானதி எழுந்து ரூம்குள்ள வந்துடுறாங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. கதவு சாத்துற வானதி கட்டில்ல கைய வச்சுட்டு, ஐயோ இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னா செருப்படி விழும் போல இருக்கே, பொறுமையா தான் சொல்லியிருக்கணுமோ, அவசரப்பட்டுட்டியே வானதி, சோ என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நிலக்குள்ளாம தவிக்கிறாங்க, நெகத்தை கடிக்கிறாங்க, அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. இங்க ரூமுக்கு கூட்டிட்டு வர்றாங்க திவ்யா. வா நிலா வா
அப்படின்னு கூட்டிக்கிட்டு வர நிலா உள்ளர வந்து பேக்கை வைக்கிறாங்க. பர்ஸை வச்சுட்டு அவங்க பெட்ல உட்கார திவ்யாவும் கூட வந்து உட்காந்து நிலா ஏதாவது சாப்பிட்றியான்னு கேக்குறாங்க. வேணான்றாங்க நிலா. என்ன நிலா, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்க, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு திவ்யா கேக்குறாங்க. நிறைய விஷயம் தெரியாது திவ்யா, எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றது மட்டும்தான் உனக்கு தெரியும். எந்த மாதிரி சூழல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. காலேஜ் முடிச்ச கையோட என் வீட்டுல எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கல்யாணம் பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டே வந்துட்டேன். என்னைய சென்னைக்கு கூட்டிட்டு வர ஹெல்ப் பண்றதுக்காக தான் சோழன் என் கூட வந்தாரு. எப்படியோ கண்டுபிடிச்சு எங்க அப்பா எங்களை துரத்த ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற நிலா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஓடி போனதும் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சதும் அங்க பயங்கர சண்டை நடக்க இன்ஸ்பெக்டர் அதை தடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல சோழன் நிலாவோட கழுத்துல தாலி கட்டின வரைக்கும் சொல்லி முடிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே எங்க கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சோழன் வீட்டுக்கே வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டு ஆளுங்க எனக்கு செட் ஆக ஆரம்பிச்சாங்க. அங்கேயே இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்காக நான் சோழனோட ஒய்ஃப்னு அர்த்தம் இல்ல. அதான் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். கோர்ட்டும் 6 months டைம் கொடுத்து கவுன்சிலிங்கும் போட்டாங்க. அதுக்கிடையில சோழன் என் மேல எவ்வளவு அன்பா இருக்காருன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் முடிவும் எடுத்துட்டேன். கோர்ட்ல அதை சொல்லி டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போன நேரத்துல தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது திவ்யா. சோழன் ட்ராப் பண்ணி தான் என்ன கல்யாணமே பண்ணி இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல, என்னடி சொல்ற, ட்ராப்பா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க திவ்யா. ஆமா திவ்யா, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்கலனாலும் நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி சென்னை வந்திருக்க முடியும். ஆனா சோழன் எனக்கு எதுவுமே தெரியாம போலீஸ் கிட்ட போய் நாங்க லவ் பண்றோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல அதிர்ச்சி அடைகிறாங்க திவ்யா. என்கிட்ட வந்து நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னாரு. அதை நம்பிதான் நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணினேன். சோழன் பேசிக்காவே ரொம்ப பொய் சொல்லுவாரு. ஆனா இந்த அளவுக்கு ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணுவார்னு, என்னை ஏமாத்துவார்னு நான் நினைக்கவே இல்லை திவ்யா. இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலடி. நான் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை ஹாஸ்டல் ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா உனக்கு? என்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப்ஸும் இல்லைன்னு எந்த ஹாஸ்டல்லையும் என்னை சேர்த்துக்கவே இல்லை. ஆனா என்னோட ஐடி ப்ரூஃப் சோழன் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க திவ்யா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஐடி ப்ரூஃபை கொடுத்தா நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டா வீட்டில் இருக்க மாட்டேன்ல, அதனால ப்ரூஃப் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாருடி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சப்ப கூட நான் கோவப்பட்டேனே தவிர அந்த வீட்டை விட்டு போகல. ஆனா இந்த கல்யாணமே ஏமாத்தி தான் நடத்தியிருக்காருன்னு தெரிஞ்சதும் என்னால முடியலன்னு நிலா அழுன்னு அழறாங்க. நிலா அழாத அப்படின்னு திவ்யா சொல்ல, எப்படி என்ன ஒரு பொம்மை மாதிரி நடத்தி இருக்காரு. அவர் கூட மட்டும் என் கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு சென்னை வந்திருப்பேன். ஏதோ ஒரு வேலையில சேர்ந்திருந்திருப்பேன். கொஞ்ச நாள்லயே என் அப்பா அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்து இருந்திருப்பாங்க. நான் பேரண்ட்ஸை நெக்லெக்ட் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட பேசலங்கிறதுல எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு. அதை நான் தவிர்த்திருக்கலாமே. சோழன் ஏன் என்னை இப்படி பண்ணணும் அப்படின்னு நிலா கதறி அழறாங்க. ஏய் நிலா அழாத நிலா அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களால அதுக்கு மேல ஒன்றும் சொல்லவும் முடியல. அவரை எனக்கு பிடிக்கிற நேரம் அவரையே இப்படி செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழறாங்க நிலா. இன்னும் கொஞ்சம் பக்கமா வர்ற திவ்யா நிலாவோட கையை பிடிச்சி, நிலா அழாத நிலா அப்படின்னு சொல்ல நிலா அழுதுகிட்டே திவ்யாவோட தோல்ல சாஞ்சிடுறாங்க. அவங்க விடாம அழுதுகிட்டே இருக்க நிலா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, என் நம்பிக்கைய மொத்தமா உடைச்சிட்டாரு திவ்யா. எனக்காக சோழன் நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா அவரு என்கிட்ட இவ்வளவு பொய் சொல்லும் போது நான் எப்படி அவரை நம்ப முடியும் அப்படின்னு நிலா கேட்க, நிலா அழாத அப்படின்னு அவங்க முதுக தடவி கொடுக்குறாங்க திவ்யா. நான் என்ன தாண்டி செய்யறது, என்கிட்ட இன்னும் என்னென்னலாம் மறைச்சிருக்காருன்னு தெரியல. அவரு சொன்ன ஒவ்வொரு பொய்யும் வெளியில வரும்போது இப்படி ஒரு முட்டாளா ஏமாந்திருக்கேன்னு என் மேலேயே எனக்கு கோபம் வருது அப்படின்னு நிலா கதறி அழுதுட்டு இருக்க. புரியுது நிலா, நீ அழாத, உன் நிலைமை புரியுது, அழாத நிலா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் படுத்துறாங்க திவ்யா. அப்போ போன் ரிங்காக நிலாவும் தலையை தூக்குறாங்க. திவ்யாவும் திரும்பி பாக்குறாங்க. இரு எடுக்கிறேன் அப்படிங்கிற திவ்யா போன் எடுத்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. பல்லவன் தான் கால் பண்றான், நான் ரீச் ஆயிட்டேன், நான் கேட்கறதுக்கு தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிலா அழுதுகிட்டே கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு சொல்லு பல்லவான்னு சொல்றாங்க. நான் சேஃபா ரீச் ஆயிட்டேன்டா, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு நிலா கேக்குறாங்க. அண்ணி
அப்படின்னு அவர் அழுதுட்டு இருக்க. என்னாச்சுடான்றாங்க நிலா. ஏன் அழுவுற அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி சோழ அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னு சொல்ல நிலா படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க. சோழ அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் மறுபடி சொல்ல, ஆக்சிடென்ட்டா அப்படின்னு அதிர்றாங்க நிலா. ஆக்சிடென்ட்டான்னு திவ்யாவை அதிர்ந்து நிக்கிறாங்க. யாருக்குடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எப்படிடான்னு கேக்குறாங்க நிலா. உங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்ப சோழன் எங்ககிட்ட கோவமா கத்திட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு போச்சு. அதுலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் அண்ணி இருக்கோம். சோழன் என்ன பாக்கலன்னா உள்ளர விட மாட்டேங்கிறாங்க அண்ணி. எனக்கு மனசே கேட்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்டா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அது ஜிவி ஹாஸ்பிட்டல் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரி உடனே வர்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு அழுதுகிட்டே போனை வைக்கிறாரு அவரு. நிலா அவன் போனை காதுல இருந்து எடுக்க, யாருக்குடி ஆக்சிடென்ட் அப்படின்னு திவ்யா கேட்க, சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆம்டி, நான் உடனே போய் பார்க்கணும் திவ்யா, நான் போறேன் அப்படின்னு ஒரேட்டு நடக்க, ஏய் இரு இரு இரு, நீ மட்டும் போக வேண்டாம், நானும் வர்றேன் அப்படின்னு திவ்யாவும் அவங்களோட மொபைலை பொறுக்கிக்கிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உண்மையிலேயே அந்த புள்ள ரொம்ப பாவம். அந்த அக்கடான 5 நிமிஷம் உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள ஆக்சிடென்ட்னு போனு பதறி அடிச்சுட்டு கிளம்பிடுச்சு. இங்க பல்லவன் கண்ணை தொடச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம், நீயும் வேணாம், எதுவும் வேணான்னு போன நிலா ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. அங்க வானதி இல்லாத கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசா பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.